கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். மூணுத்துக்கும் ஒரே அர்த்தம் தாங்க. கர்த்தர் உங்களை ஏந்துவாராம், சுமப்பாராம், தப்புவிப்பேன்னு சொல்றாருங்க. உன் பாதங்களில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தலங்கள் கரங்களை ஏந்தி கொண்டு போக வசனத்து பிரகாரமாக தூதர்களை அனுப்பி நீங்க நாளை எந்த விதமான காரியங்களை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, எந்த பிரச்சனையில மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நம்மள கர்த்தர் ஏந்தி கொண்டு போவாரு. அடுத்து சுமக்கிற தேவன். உலகத்துல எந்த பிரச்சனையில போராட்டம் நம்ம சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்மளை சோர்ந்து கொண்டு போற தேவன். அடுத்து தப்பு வைப்பேன்னு சொல்றாருங்க. மூணுத்துக்கும் மோரலஸ் ஒரே அர்த்தம் தான். உலகத்துல எந்த பிரச்சனைகள் யாருக்கு என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 16,000 பேர் இருந்தாலும் அது அணுகாது. என் கண்களா மாற்றினாதை பார்த்து துன்மார்க்க காண்பின் வசனத்தின் பிரகாரமாக இப்பகலை பறக்கும் அம்புக்கும் ஈடுமான குறை நோக்கியும் மத்தியாந்து பழக்கும் சங்காரத்தை நாம் பயப்படாத வசனத்தின் பிரகாரமாக எந்த பிரச்சனை எந்த போராட்டம் உலகத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க யாருக்கு வேணா என்ன நடந்துட்டு போட்டோம், எந்த விதமான தீமையும் பொல்லாப்பும் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் நமக்கும் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பாரு. எது வரைக்கும்? இன்னைக்கு நாளைக்கு மறுநாள் மட்டும் இல்லைங்க. ஏசாயா 46 வசனம் 4 அதிகாரம் என்ன சொல்லுது? 4 வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். முதிர் வயது வரை முடி வரைக்கும், வாழ்க்கையில நமக்கு வயசாற வரைக்கும் மரண பரியந்தம் நம்ம கூடவே இருந்து நம்ம நடத்துவேன்னு சொல்றாங்க. நம்ம கூட நிறைய பேரு நம்ம வாழ்க்கையில கூட பயணிக்கிற பேரு கடைசிக்கு நம்ம கூட வரப்போறது இல்ல. அது கணவன் மனைவி ஆகட்டும், தாய் தந்தையாகட்டும், பெத்த பிள்ளைகளாகட்டும், கடைசி நம்ம கூட வருவாங்க. அது மிகப்பெரிய கேள்விக்குறி. கர்த்தர் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், உங்களை தமக்காக தெரிந்து கொண்ட தேவன். அவர் சொல்றாரு, முதிர் வயது வரையும் நரை வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன், உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன் சொல்றாருங்க. இப்படிப்பட்ட தேவனுக்கு கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் நீங்கள் நானும் பாக்கியம் உள்ள ஜனம். அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, நீங்க சொல்லிருக்கீங்களே உங்களுடைய சித்தத்தை நடத்துங்க, எங்களை தாங்குங்க, எங்களை ஏந்துங்க, எங்களை சுமங்க, எங்களை தப்பு வைக்கிற தேவன் சொல்லி நீங்க கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. அன்னைக்கு தானியேலை தப்பு வைத்தார் இல்லையா? சிங்கக்கபிக்கும் கர்த்தர் தப்பு வைத்தார் இல்லையா? நீங்க ஆராதிக்க தேவன் தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறாரு. அது சிங்கக்கபி போல சூழ்நிலை போல எரிகிற அக்னி சூழ்நிலை கர்த்தர் ஆராதிக்க ஜனங்களை கர்த்தர் நிச்சயமா தப்பு வைப்பாரு. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தாவை நீங்க என்ன ஏந்துங்க, சுமங்க, தப்பு வைக்கன்னு சொல்லி கர்த்தர் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க ஊழியத்தையும் நீங்க சரி எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து என்ன பண்ணாரு? எந்த தீமையும் எந்த பொல்லாப்பும் எந்த நஷ்டமும் எந்த இழப்பும் வராதபடிக்கு அவர் உங்களை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். சொன்னதை செய்யும் மூலம் கைவிடாத தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவரா இருக்காரு. விசுவாசம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.